இன்னைக்கு வந்து இந்த துண்டை போடாமல் விட்டது வந்து அது என்ன காரணம்னு புரியல. அந்த லிப்பு சிங்க் வந்து என்னால் படிக்க முடியல. அவர் கொடுத்தாரு, இவர் மறுத்தாருங்கிற உண்மை. பட் என்ன காரணத்தினால அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி சொன்னபோது வந்து கையெழுத்து போட மறுத்தார். இவர் வந்து இதே ஆதவர்ஜுனா தான் கையெழுத்து போடுனார், மாட்டேனார். என்ன காரணங்கிற நமக்கு தெரியாது. ஸோ அவர் வந்து எதிர் திசையில் இயங்குறவர்கள், அவர் அங்கே தான் வரணும். நாளிலேருந்து அந்த துண்டை போட்டு தான் ஆகணும். அது வந்து குழப்பம். அவர் கம்ஃபர்ட் ஜோனுக்காக அதுக்கோ சொல்லியிருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெயலலிதா படம் மறைக்கிறக்காக சொன்னாரா, இல்லாட்டி இது புதுசாக இருக்குங்கிறது சொன்னார், அப்படிலாம் இல்லை. நாளையிலேருந்து அவர் வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள், தமிழகத்தின் எதிர்காலம் விஜய் அவர்கள், தம்பிகள் தமிழத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் விஜய் சொல்லத்தான் வேணும். இன்றைக்கே வந்து ஒரு சேஃபான ஒரு வேர்டு கண்டுபிடிச்சார், அருமை இளவல் அப்படின்னு. தம்பிங்கிறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேர்டாக அருமை இளவல்னார், ஒரு கௌரவமான ஒரு வார்த்தை. இது மாதிரி வந்து புது வார்த்தையில் அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நிறைய பட்டங்கள் நம்ம கொடுக்குற பார்க்கணும். அது மாதிரி ஒரு விஷயம் சொல்லி கொண்டு போயிடுவார். விஜய் அவர்களை தலைவராக ஏற்கல அவருக்கு பெரிய தர்ம சங்கடம் இருக்காது. அவர் வந்து தன்னோட ஜூனியராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தலைவரை ஏற்றுக்கொண்டவர் தானே. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராகவும் திரு ஓ பன்னீர்செல்வத்தை அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளராகவும், எல்லாத்துக்கும் ஓ பன்னீர்செல்வம் பின்னாடி வந்தவங்க தான், இபிஎஸ் அப்படி பின்னாடி வந்தவர் தான். அப்போ அவங்களெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் ஏற்றுக்கொண்டவர் தானே, அவங்க கட்சியோட பொதுச்செயலாளர் ஏற்றுக்கொண்டு இயங்கினவர் தானே. அப்போ அவருடைய இருப்பு கேள்விக்குள்ளாகாத வரைக்கும் அவர் தொடர்றதில் ஒன்றும் அவருக்கு சிக்கல் இல்லை. அவருடைய இருப்பு கேள்விக்குள்ளாகும் போது அவர் மற்றதெல்லாம் கேள்விப்பட்டார். அதனால் வந்து திரு விஜய் அவர்கள் அவர் போற்றி போடுவதற்கோ ஒரு நல்ல வார்த்தை சொல்றதுக்கோ ஒரு சிக்கல் வரும்னு அப்படி இல்லை. அது வந்து அந்த தர்ம சங்கடம் வராது.